கோல்டுன்றது யாராவது தருவது வண்ணம் எழுதாக சரவணா காசுலேருந்து இந்த வண்டி நாங்கள் ஆஃபர் பேஸில் பண்ணிக்கிறோம். 2016 மாடல் இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது. ஒரு 3,30,000 ஊற்றலாம். டாடா ஏசி கோல்டு சாதா வண்டி, சென்சார் கிடையாது. 2018 மாடல். கோல்டுக்கு ஏற்ற போது தான் கோல்டு வேலை ஏறினே இருக்குது. ஆனால் நம்மகிட்ட கோல்டு ஏறவே இல்லை. மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க. வண்டி ஓடாத வண்டி, மெகாஆக்சல் வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். புட்ரக்கா வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி கூட நம்ம புட்ரக்காவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பாருங்க, இந்த வண்டி இருந்துச்சுன்னா எடுத்துங்க. இதே மாதிரி இந்த வண்டி முடிஞ்சிச்சா வேற வண்டி இதே மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டி பாருங்க, இது முடிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி உங்களுக்கு வேற வண்டி கண்டிப்பாக நான் கன்வெர்ட் பண்ணி தரேன். டாடா ஏசி கோல்டு 2018 மாடல், 2 ஓனரு, 8 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். கோல்டு இந்த ரேட்டு யாராவது தருவது வண்ணம் எழுதாக சரவணா காசுலேருந்து இந்த வண்டியை நாங்கள் ஆஃபர் பேஸில் பண்ணி தரோம். ஒரு 3,50,000 கொடுத்துலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மூளை முடியல எங்கன்னா இருங்க, இந்த வண்டி ஃபுல் லோன் வந்துடும். 3,50,000 தமிழ்நாடு லோன் கொடுத்துலாம். கோல்டு நார்மலாக 4 ரூபா கேட்பாங்க. இந்த ஆஃபர் பிரைஸில் ஒரு 3,50,000 சொல்கிறோம். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. என்ன விட பண்ணுறேன் வந்து பாருங்க. டாடா ஏசி ஹெச்டி 2 வருஷம் கரண்ட்ல வண்டி வந்து 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஒரு 3,30,000 ஊற்றலாம். 2016 மாடல் இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது. ஒரு 3,30,000 ஊற்றலாம். அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனங்கள் தான் விற்கிறோம். இதில் ஒரு சில இஷ்யூ தான் தெரியும். மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க. இன்ஜின் இஷ்யூ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி எடுக்காதீங்க. நல்ல வண்டியை பார்த்து எடுத்துட்டு போங்க. எங்களுக்கு தெரியாத இஷ்யூ கம்பல்சரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் லோன் போறீங்களா, டிடி வந்துச்சா, என்கிட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க. அந்த 100 கிலோமீட்டர் எதுவும் வந்தாலும் சரவணா காசு உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், ஒரு 3,30,000 கொடுத்துலாம். மெக்கானிக் கூட்டாங்க, செக் பண்ணுங்க. என்ன விட பண்ணி தரேன் வந்து பாருங்க. டாடா ஏசி ஹெச்டி ஒரு 3,30,000 கொடுத்துலாம். 8 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட். தமிழ்நாடு ஃபுல்லாக 330 லோன் பண்ணி கொடுத்துலாம். டயரு, கூண்டு, இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும். மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம். ஏதோ ஒரு இஷ்யூ கம்பல்சரி இருக்கும். மெக்கானிக் கூட்டுவாங்க. இஷ்யூ இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. நல்ல வண்டியாக பார்த்து எடுங்க. அப்படி மீறி செக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்கிட்ட 100 கிலோமீட்டர் ஓட்டுங்க. அந்த 100 கிலோமீட்டர் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரவணா காசு பண்ணி கொடுத்துரும். ஒரு 3,30,000 இந்த வண்டி லோன் கொடுத்துலாம். மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க. என்ன வேணா எடுத்துறேன். டாடா ஏசி கோல்டு சாதா வண்டி, சென்சார் கிடையாது. 2018 மாடல், 8 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். கோல்டு ஓடாத வண்டி. ஒரு 3,70,000 கொடுத்துலாம். ஒரு 350, 360 தமிழ்நாடு தான் லோன் பண்ணி கொடுத்துலாம். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணி தரேன் வந்து பாருங்க. இந்த தொட்டி வந்து புதுசாக தொட்டி கட்டி வண்டி எல்லாமே நல்லா இருக்கும். டாடா ஏசி கோல்டு இந்த ரேட் யாராலும் தர முடியாது. 8 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். இந்த சென்சார் வாகனம் வந்து இந்த கோல்டு வந்து கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. சாதா வண்டி தெருக்கு மெக்கானிக் இருப்பாங்க. நம்ம அழகாக ரெடி பண்ணி ஓட்டிக்கலாம். வண்டி 8 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், ஒரு 3,70,000 கொடுத்துலாம். ஒரு 350 370 வரைக்கும் தமிழ்நாடு தான் பண்ணி கொடுத்துலாம். மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணி தரேன் வந்து பாருங்க. வண்டி தொட்டி, பாடி, இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும். டாடா ஏசி கோல்டு 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம். 3 மாதம் தான் எஃப்சி இருக்கு. அதனால 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துலாம். ஒரு 3,06,000 கொடுத்துலாம். ஒரு 350 தமிழ்நாடு கொடுத்துலாம். நம்மகிட்ட கோல்டே வந்து ஒரு 5 கோல்டு இருக்கு. கோல்டுக்கு ஏற்ற போது தான் கோல்டு வேலை ஏறினே இருக்குது. ஆனால் நம்மகிட்ட கோல்டு ஏறவே இல்லை. மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க. நல்லா இல்லையா டக்குன்னு அடுத்த வண்டிக்கு போங்க. ஏதோ ஒரு வண்டி எடுத்து மாட்டிக்காதீங்க. எங்களுக்கு தெரியாத இஷ்யூ கம்பல்சரி இதில் இருக்க தான் செய்யும். மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணுங்க. நல்லா இருந்தால் எடுத்துங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டி எடுத்துங்க. அதே மாதிரி மெக்கானிக் ஒரு சில மெக்கானிக் வந்து அவங்க அவசரத்துக்கு நல்லா இல்லாதது நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி சொன்னாலும் நீங்கள் பாதிக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஃபினான்ஸ் படி டிடி வந்துச்சா ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க. அந்த 100 கிலோமீட்டர் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரவணா காசு பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் தான் பற்றிக்கணும். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. என்ன வேலை பண்ணி தரேன். மெகாஆக்சல் 2019 மாடல், வெறும் 30,000 வண்டி ஓடி இருக்கு. வண்டி ஓடாத வண்டி. மெகாஆக்சல் வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஒரு கம்பெனியில் ஓடுது வண்டி அருமையான வண்டி. புட்ரக் வேணும் அப்படின்னா கூட இந்த புட்ரக்கை கூட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துலாம். இந்த கண்டிஷனில் ஒரு 3,40,000 வரும். ஒரு 350 தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாம்.
19 மாடல் ஓடாத வண்டி. மெகா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான வண்டி, டிமாண்ட் தான். 2019 மாடல். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. என்ன கூட வளர்த்து வந்து பாருங்க. புட்ரக்கா வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி கூட நாங்க புட்ரக்காவோட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த கண்டிஷன்ல ஒரு 3,40,000 வந்துடும். மெகா எக்ஸல் இது மாதிரி கிலோமீட்டர் கம்மியான ஒன்று வண்டி கிடைக்கிறதே ரேர் தான். மெகா எக்ஸல் வேணுன்றவங்க இந்த வண்டி வரப்பிரசாதமா இருக்கும். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. என்ன கூட பண்ணித்தரேன். இது நமக்கு ஃபேவரட் வண்டி, புட்ரக் வண்டி. இதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு 10 வண்டி இருக்கு. கூண்டு வண்டியா இருக்கு. சப்போஸ் இந்த வண்டி முடிஞ்சிச்சுன்னா வேற கூண்டு வண்டி இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல், 20 மாசம் எஃப்சி, 8 மாசம் இன்சூரன்ஸ் கேரண்டி, 2 ஓனரு. வண்டி நல்லா இருக்கும். வண்டி சீட்டு காட்டுறோம் பாருங்க. சீட்டு இன்டீரியல் ஒரு கார் பார்க்குற ஃபீல் அப்படியே இருக்கும். ஒரு ஃபுட் வண்டி மாதிரியே தெரியாது. ஒரு காருக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தெரியும். வண்டி நல்லா அருமையான வண்டி. ஒரு 3,20,000 கொடுத்துடலாம். இந்த 3,20,000 தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து பாருங்க. இந்த வண்டி இருந்துச்சுன்னா எடுத்துங்க. இதே மாதிரி இந்த வண்டி முடிஞ்சிச்சா வேற வண்டி இதே மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டி பாருங்க. இது முடிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி உங்களுக்கு நான் வேற வண்டி கண்டிப்பா நான் கன்வெர்ட் பண்ணி தரேன். நம்மகிட்ட கூண்டு வண்டியே 10 வண்டி இருக்கு. ஃபுட்ராக் வண்டி, கூண்டு வண்டியே 10 வண்டி இருக்கு. 2.5 லட்ச ரூபாயிலிருந்து 3.5 லட்ச ரூபா வரைக்கும் பட்ஜெட் வந்துடும். இந்த 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்சம் பட்ஜெட் வண்டி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் லோன் வந்துடும். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. என்ன வேலை பண்ணித்தரேன் வந்து பாருங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சரவணன் பேசுறேன். இது சரவணா காசு எங்க இருக்கு கேட்டா சென்னை ரெட்டேரி குளத்தூர் கோயம்பேடுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு. நீங்க வந்து கால் பண்ணினா என்னோட பசங்க வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணிப்பாங்க. சரவணா காசு எப்படின்னு கேட்டா லோன் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா வந்துடும். இப்போ லோன்ல ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சென்னையா இருந்தா ஒரு லோன் கொடுங்க, ஃபுல் லோன் கூட கொடுங்க. மப்சல்ல ஃபுல் லோன் வேண்டாம், அதால யாராலும் கட்ட முடியல, லோன் அந்த அளவுக்கு இல்லை. சென்னையாண்டா போர்ட்டரு, ஆன்லைனு, கம்பெனி எல்லாமே நிறைய இருக்கு. சம்பாதிகள் வழி நிறைய இருக்கு. மப்சல்ல இந்த வருமானம், இந்த சம்பாதிக்கிற வழிகள் கம்மியா இருக்கு. அதனால இந்த 15, 16, 17 BS4 வண்டிகளாம் ஒரு 30 ரூபா 40 ரூபா கட்ட சொல்லுங்க. லேட்டஸ்ட் வண்டிக்கு ஃபுல் லோன் கொடுத்துடலாம். அவ்வளோதான். லோன் விவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே ஃபுல் லோன் வந்துடும். இன்ட்ரா தவிர்த்து, இன்ட்ராக்கு மட்டும் 40 ரூபா 50 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். சென்னையா இருந்ததுன்னா எல்லா வண்டியும் ஃபுல் லோன் வந்துடும். சென்னையை தவிர்த்து அதரில் யாருன்னா வந்தீங்கன்னா இந்த 14, 15, 16, 17, 18 இந்த வாகனங்களுக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். லேட்டஸ்ட் வண்டி அனைத்துமே ஃபுல் லோன் வந்துடும். 20, 21, 22, 23க்கு ஃபுல் லோன் வந்துடும். தோஸ்து ஃபுல் லோன் வந்துடும். பொலரோ பிக்கப்புக்கு ஃபுல் லோன் வந்துடும். அதே மாதிரி ஃபுல் லோன் வருது வண்டி வாங்கினா உங்களுக்கு லாஸ் தான் வரும். அந்த அளவுக்கு வந்து டியூ கட்ட முடியுமா, நமக்கு லோடு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி சவனாகாசில் வண்டி எடுக்கும்போது நாங்கள் ரேட்டு வந்து நான் 330 சொல்கிறேன்னு வச்சுங்களேன். 2016 மாடல் அது ஒருத்தான்னு வெளில கேட்டுங்க. அதே மாதிரி வண்டி நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி எடுத்துங்க. மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. என்ன வேலை பண்ணிக்கிறேன் வந்து பாருங்க.